சமீபத்தில் தமிழ்நாடு மொத்தத்தையும் உலுக்கிய ஒரு திருப்புவனத்தில் நடந்த சம்பவம் தெரியும். அஜித்குமார் என்ற இளைஞர் காவல்துறையால் துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டார். அது சம்பந்தமா அந்த விஷயத்தை பிரதானமா வச்சு இன்று தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் எங்க தளபதி போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா, திருப்புவனத்தில் நடந்த சம்பவத்தையும் மீறி இந்த அரசால முன்னெடுக்கப்படுற பல கொடுமைகளை, பல மக்களுக்கு இழைக்கிற அநீதிகளையும் இந்த போராட்டத்தில் தளபதி கண்டிப்பா பேசி அதுக்கான ஒரு தீர்வு என்னன்றதை மக்களுக்கு எடுத்துரைப்பாரு. இது வெறுமனே போராட்டமா இல்லாம 2026 தேர்தலுக்கான மிகப்பெரிய விழிப்புணர்வுக்கான விதையா இருக்கும். இந்த போராட்டத்தை தொடங்கி அவர் அடுத்தடுத்த கட்டமா எல்லா பகுதிக்கும் தமிழ்நாடு அளவுல போராட்ட திட்டம் போட்டிருக்காரு. அது நிச்சயமா நடக்கும். மக்கள் இல்லாத கூடி சீக்கிரம் பார்ப்பாங்க. கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எதுவும் போராட்ட காலத்துக்கே அவர் வரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு அவர் கலந்துட்டு கட்சி ஆரம்பத்துல இருந்து போராட்ட கடத்துக்கு வரலன்ற குற்றம் இருந்துட்டு இருக்கு. அதாவது அவரு கட்சி ஆரம்பிக்கும் போதே ஒரு தெளிவான ஒரு ஸ்டாண்டு கொடுத்தாரு. நான் கடைசியா ஒரே ஒரு திரைப்படம் இருக்கு, அதை முடிச்சுட்டு வருவேன்னு. இதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச யாருமே அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல. கடைசியா ஒரு கமிட்மெண்ட் இருக்குன்னா அதை முடிச்சுட்டு வருவேன்னா அந்த கமிட்மெண்ட்ல போக்கஸ் பண்ணிட்டு மொத்தமா இறங்க போறாரு. அதுக்கான ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் தான் நடக்க போற போராட்டம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதியில இருந்து தலைமையில இருந்து அறிவிச்சிட்டாங்க. சுற்றுப்பயணம் தான் அவரோட பிரதானமான செயல்பாடா கட்சியில இருக்க போது. அதுக்கப்புறம் தினந்தோறும் மக்களை சந்திச்சுதான் இருக்க போறாரு. இப்ப இந்த மாதிரி போராட்டம் நடக்கிறது இல்ல அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகளா தொடர்ந்து காவல்துறை நிறைய கெடுபிடி நாங்க கிளை அளவுல இருந்து கழகத்துல பாத்துக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு பர்மிஷன் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கிறதே இல்ல. கிடைச்சாலும் நீங்க ஒரு 1/2 hour பண்ணுங்க, 1 hour பண்ணுங்க, அப்படி நாங்க ஃபங்க்ஷனுமே பண்ணாலுமே நடுவுல சரி போதும் கிளம்புங்கன்ற மாதிரி காவல்துறை வராங்க. எங்களுக்கு நாங்க முக்காவாசி நாங்க பண்ற ஃபங்க்ஷன் என்னன்னா பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குறது, தையல் மிஷின் வழங்குறது, ஆட்டோ இல்லாதவங்களுக்கு நாங்க முன்பணம் கொடுத்து ஆட்டோ கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்றதுன்ற மாதிரி நாங்க எங்களுக்குள்ள இருக்க கை காசு போட்டு பண்ற உதவிக்கே எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்க மாட்டேது. அந்த ஒரு சூழல் தான் ஆளுங்கட்சியால எங்களுக்கு அகைன்ஸ்டா நடத்தப்பட்டு வருது. ஆமா, நாங்க ஃபர்ஸ்ட் அந்த சைடு என்ட்ரன்ஸுக்கு வந்தோம். எங்களை அங்க விடவே இல்லை. நாங்க என்ன சொன்னோம், வண்டியெல்லாம் அந்த சைடு சேஃபா பார்க் பண்ணிட்டாங்க. இங்க எங்களுக்கு பார்க்கிங் கிடைக்காது, அங்க விட்டீங்கன்னா அந்த சைடு நாங்க நடந்து வந்துருவோம், யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னா எங்களை விடல. இந்த சைடு வந்தோம். அப்புறம் இந்த சைடு சிக்னல் ஆண்ட எங்களை அங்கேயுமே ஆட்டோ அங்க விட்டுட்டோம், அங்க அலோவ் பண்ணல, ஆட்டோல வந்தோம். இங்கேயுமே வண்டிகளை அலோவ் பண்ணல. இப்படி சுத்தி நீங்க நடந்து வாங்க அப்படின்ற மாதிரி எங்களை 3-4 வாட்டி அலைய விட்டு தான் இந்த இடத்துல என்ட்ரன்ஸ் வர வைக்கிறாங்க. அதாவது இன்னைய தேதியிலுமே இந்த சூழலுமே எங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, முடிஞ்ச அளவுக்கு மக்கள் இந்த இடத்துல சேர விடக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல தான் முழுக்க அரசாங்கம் காவல்துறை மூலியமா இன்னைக்கு செயல்பட்டு இருக்காங்க.